ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வாரி மெடிக்கல் அகாடமி. வாரி மெடிக்கல் அகாடமி சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். வாரி மெடிக்கல் அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் அப்டேட் சிலபஸ் நீட் யூஜி 2024 கெமிஸ்ட்ரி அதுக்கானது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் இருக்கும். அதை போய் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க கெமிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்ன உடனே இதில் என்னென்னலாம் ரெடியூஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு அண்ட் என்னென்னலாம் புதுசாக இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்றதுல எந்த போர்ஷனும் டிலீட் ஆகல அண்ட் நியூவா எதுவும் ஆட் ஆகல. அடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல இருந்து டிலீட் ஆகல, பட் நமக்கு நியூவா ஆட் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்டரி ஐடியாஸ் ஆஃப் த குவாண்டம் மெக்கானிக்ஸ், கான்செப்ட் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் as one electron variation of ohms and ohm square with the r for first and second s orbitals அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து யூக்லிபிரியம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, புதுசா ஆடும் இல்லை அண்ட் வந்து டிலிட்டட் போர்ஷனும் கிடையாது. கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ரெண்டு டாபிக் நம்மளுக்கு டிலீட் ஆயிருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்தால்பி ஆஃப் டைலூஷன் அண்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டிலிட்டட் போர்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டரே ஃபுல்லா தூக்கிருக்காங்க, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற சாப்டர் கம்ப்ளீட்லி டிலீட்டட். ஸோ அதுக்கடுத்து சாலிட் ஸ்டேட் அந்த லெசனையும் ஃபுல்லா டிலீட் பண்ணியாச்சு. கெமிக்கல் கைனடிக்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. சொல்யூஷன் அப்படின்றதுல நியூ ஆட் பண்ணிருக்காங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா கரோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது டிலீட்டட் பண்ணிருக்காங்க. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்ற சாப்டர் ஃபுல்லா நமக்கு டிலீட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து நியூ ஆடட் போர்ஷன் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அதில் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா த கெமிஸ்ட்ரி இன்வால்வ் இன் த ட்ரைதெர்மிக் எக்ஸசைஸ் ஆசிட் பேஸ்ட் அண்ட் த யூஸ் த இண்டிகேட்டர்ஸ் ஆக்சாலிக் ஆசிட் விசஸ் அண்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனைட், மான் சால்ட் விசஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனைட். ஸோ இப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் அனலைசிஸ் ஆல்ரெடி நம்ம பிசிக்ஸ் சொல்லியிருப்போம், அதே போல இதை நம்ம சால்ட் அனலைசிஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வரும். கெமிக்கல் பிரின்சிபல் இன்வால்வ் இன் த ஃபாலோவிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் CuSO4 காப்பர் சல்ஃபேட் அண்ட் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ், preparation of lyophilic and lyophobic salts, and one next பாத்தீங்கன்னா kinetic study of the reaction of iodide ions with the hydrogen peroxide at the room temperature. so இதெல்லாம் practical chemistry. ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். ஸோ அதில் இங்கே இப்போ ரெண்டு இது பார்க்குறோம், ரெண்டுல டிலீட்டடும் கிடையாது, நியூலி ஆடடும் கிடையாது. ஒன்று கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் த பீரியாடிட்டி இன் த ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுத்துலையும் டிலீட்டடும் கிடையாது, நியூலி ஆடடும் கிடையாது. ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட் அப்படின்ற சாப்டர் தூக்கிட்டாங்க. பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆஃப் பி பிளாக், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் யூசஸ் அப்படின்றது டிலீட்டட் ஆயிருக்கு. டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்ல எந்த ஒரு டிலீட்டடும் கிடையாது, நியூலி ஆடடும் கிடையாது. அடுத்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லையும் டிலீட்டட் அண்ட் நியூ ஆடட் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி அண்ட் ஹைட்ரஜன் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்ல நியூவா ப்ராக்டிக்கல் ஆட் ஆயிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த கெமிஸ்ட்ரி இன்வால்வ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபாலோவிங் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், மோர் சால்ட் அண்ட் பொட்டாஷ் ஹாலும் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்வால்வ் இன் த குவாலிட்டிவ் சால்ட் அனலைசிஸ், கேஷன் அந்த இது நம்ம கொடுத்துருக்கோம், அண்ட் ஏனியான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அனலைசிஸில் உங்களுக்கு இன்ஆர்கானிக்ல வரக்கூடிய நியூ ஆடட் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எதுவும் ஆடடும் கிடையாது, டிலீட்டடும் கிடையாது. ஹைட்ரோ கார்பன் சேம் லைக் தட், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஹாலோஜன்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஆக்சிஜன். இது எதுலையுமே டிலீட்டடும் கிடையாது அண்ட் ஆடடும் கிடையாது. ஸோ அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன், பயோமாலிகூல்ஸ், purification and the catechization of the organic compounds. இந்த இதுலயும் deleted and added கிடையாது. அடுத்து டிலேட்டர் ஆனதை பார்க்குறோம். என்வாயரன்மெண்டல் கெமிஸ்ட்ரி, பாலிமர்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இந்த 3 சாப்டர் டிலேட் ஆயிருக்கு.
அதுக்கு அடுத்து நியூலி ஆடட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி, டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ், நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலோஜன்ஸ் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், டிடெக்ஷன் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் குரூப்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்பனைல்ல ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ், கார்பாக்சில் அண்ட் அமினோ குரூப்ஸ் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூலி ஆடட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவ்வளவுதான் பசங்களா. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிலிட்டட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்ததாக நியூலி ஆடட் இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதற்கு அடுத்ததாக நீங்க வந்து சப்போஸ்டு மோர் கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்ப அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே பயாலஜி சிலபஸை கிளியர் கட்டா போட்டுடுறோம், அதையும் வாட்ச் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல்ல சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. we will give the clear clarity. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதனால நேரத்தை தவற விடாம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனிவேஸ், உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.